இப்போ அந்த கதையை தொடரும். தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு, எனக்கு இந்த இது புரியலங்க, பிரிவினை நீங்கள் சொன்னதை பற்றி புரியல அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கான விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கதையை தொடரும். பிரிவினையை பற்றி நான் இப்போ தான் ஒரு சமீபத்தில் பார்த்தேன். இந்த பழைய காலத்து படத்தில் நம்ம வி.கே. ராமசாமி சிவன் வேஷம் போட்டுட்டு சொல்லியிருப்பார் மசால் வடையை பற்றி. அதனால் பிரிவினைன்றது கூடாது அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பார். அந்த 5 விஷயங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தோம். அதாவது பிரிவினை, போராட்டம், வன்முறை, தீவிரவாதம், போர், இதெல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பான். மனுஷ இனத்துக்கு அது வேண்டாம், அதெல்லாம் இல்லாமல் மனிதர்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால் பிரிவினை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதுக்கான கருத்தையும் சொல்லியிருந்தேன். அவருக்கு கொஞ்சம் புரியலன்னு சொன்னதுனால சொல்கிறேன். அவர் முடிஞ்சால் அந்த படத்தை பார்த்து, நாகேஷும் வி.கே. ராமசாமியும் நடிச்சிருப்பாங்க, அதில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஓரளவு. எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல நம்மளுக்கு மனசுக்குள்ளே வர்ற பிரிவினை எண்ணம் அது வரக்கூடாது. இப்போ நம்ம ஏன்னு கேட்டால், இப்போ பாருங்களேன், இந்த பூமி ஒன்று தான் 190 நாடாக பிரிச்சிருக்கோம். பிரிச்சிருக்கிற நாடை இப்போ பிரிவினையாக மாறிட்டு. எப்படின்னா, நாட்டை எதுக்காக பிரிக்கிறோம்? இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு ஆண்மகன் சம்பாதிக்க போகிறாரு, இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் சம்பாதிக்க போகிறாங்க. இது எதுக்காக? அந்த குடும்பத்தை அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து சம்பாரித்து அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. ஏன்னா ஒரே ஆள்கிட்டே மொத்த பொறுப்பையும் காலையிலேருந்து எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறது, குடும்பத்தை பார்க்குறது, சமைக்கிறது, குழந்தைங்கள குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது, இது அத்தனையும் ஒருத்தராக பார்க்குறதுக்கு 4 பேர் பிரித்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு பாரமாக இருக்காது. அதுக்காகத்தான் நம்ம வேலைகளை பிரித்து செய்யணுன்னு தான் அந்த குடும்பம் ஓரளவு நல்லா ஓடும். அதே போல் தான் அந்த ஒவ்வொரு நாடும் இங்கே இப்போ ஒரு அமைச்சர், ஒரு மன்னர் இருக்கிறான்னா, அவர் ஒரு நல்ல திட்டத்தையோ அல்லது நல்லதையோ மக்களுக்கு கொடுக்குறாருன்னா, அது கடைசியில் இருக்கிறவங்களுக்கு போய் சேர்றதுக்கு இவரே கொண்டு போய் சேர்க்கணுன்னா அது ஆகிற கதை இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு கீழே அவர் சொல்படி நடக்கிற, அவரை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற அவங்கள அப்படியே ஒன்று ஒன்றா வைப்பாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம ஆட்சியை வச்சிங்களேன், பாரத பிரதமர் நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்ருக்கார். இப்போ அவர் தான் ஒரு மன்னர்னு வச்சுங்க. இப்போ அவருக்கு கீழே இப்போ அவர் மட்டும் அவர் செய்கிற நல்ல திட்டங்களை அவரே தான் நேராக நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கோ இதுவோ செய்யணுன்னா அது முடியாத விஷயம். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எம்பிக்கள், அதான் மொத்தம் நம்ம இங்கே ஒரு 40 எம்பிக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல இடத்துலேருந்து எம்பிக்கள் இருப்பாங்க. இவங்களில் அதிக எம்பிக்கள் தேர்ந்தெடுத்து தான் பிரதமர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது நம்மளுடைய நடைமுறை வழக்கம். இப்போ அந்த எம்பிக்களுக்கு, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி எம்பிக்களாக இருந்தாலும் சரி, அத்தனை எம்பிக்களுக்கும் அவர் கொடுக்குற நல்ல திட்டங்களை எல்லாருமே போய் செய்வாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எம்பிக்கள் நாங்கள் ஆளுங்கட்சி எம்பிக்கு பிரதமர்கிட்ட வாங்க மாட்டோம், அவங்களோட உதவி எங்களுக்கு வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு பொதுவான ஒரு பதவிக்கோ அல்லது பொதுவான இதுக்கோ வந்துட்டாங்கன்னா அவங்க பொதுவாக ஒருத்தர் சொல்கிறத அவங்களுக்கு கீழே எல்லோரும் கேட்டு நடக்கணும். கீழ்ப்படிதல், இது பேர் அடிமை கிடையாது, கீழ்ப்படிதல். ஒருத்தருக்கு கீழே, ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ளே தானே தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. மொத்த எம்பிக்களுமே சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ திடீர்னு பாரத பிரதமரை பிடிக்கலன்னு வச்சுங்க, இப்போ எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க மொத்தம், அத்தனை எம்பிக்களும் சேர்ந்து தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். அதில் அதிக மெஜாரிட்டியில் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமர். வேறொரு ஆள் அவங்க இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ முதலமைச்சர்கள் எத்தனை அதிக 118 எம்எல்ஏக்கள் சேர்ந்தெடுத்தால் ஒரு முதலமைச்சரை உருவாக்கலாம். அப்போ அந்த 118 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஒரு முதலமைச்சரை உருவாக்குறாங்க. அவங்க மட்டும்தான் ஆட்சியெலாம் கிடையாது. 234 எம்எல்ஏக்களும் ஒரு ஆட்சி பண்ணுற மாதிரி தான். 234 எம்எல்ஏக்களும் அவங்களில் யார் அதிகமாக 118 பேர் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள முதலமைச்சராக்கி அவங்களுக்கு கீழே அமைச்சரை உருவாக்கி அவங்க மக்கள் பணியை செய்வாங்க. அது மாதிரி ஆக இதெல்லாம் பதவிகளை பிரித்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொறுப்புகளையும் சுமைகளையும் குறைக்கிறதுக்காக பிரிச்சுக்கிட்டது தான். இதுக்கு பேர் பிரிவு தானே தவிர பிரிவினை கிடையாது. இப்போ நான் முதலமைச்சர் கொடுக்குறத நான் வாங்க மாட்டேன், அவர் எனக்கு பிடிக்காதவர், அந்த முதலமைச்சர் கொடுத்ததை நான் வாங்க மாட்டேன், இந்த முதலமைச்சர் கொடுக்குறத வாங்க மாட்டேன், பாரத வாங்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது.
ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கணும். அவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க. ஏன்னா நம்மளில் ஒருத்தர் தானே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் வராங்க. அது மாதிரி தான் இந்த எண்ணம் தான் வரக்கூடாது. இப்போ நான் இப்போ பிரதமர் ஆகிட்டேன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து இப்போ எல்லாருக்கும் இப்போ நல்லது செய்கிறோன்னா அதை எல்லாருக்கும் செய்யணும். இல்லை இல்லை எனக்கு யார் ஜெயிக்க வச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன், எங்கள் கட்சிக்காரன் மட்டும்தான் நல்லா இருக்கணும், பாக்கி பேரெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாது, ஒருத்தனும் வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துட்டுனாலே அங்கே முடிஞ்சு போட்டு பிரிவினை எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் தான் மனிதனுக்கு வரக்கூடாது. ஓகேவா? இப்போ பிரிவினை பற்றி ஓரளவு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து பிரபஞ்சத்தை பற்றி கேட்டிருந்தார். பிரபஞ்சன்றது வந்து 5 கலவைகள் சேர்ந்தது தான், அதாவது 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்தது தான் பிரபஞ்சம், அதாவது கேலக்ஸி சொல்லியிருப்பேன். அது என்னென்னன்றது சொல்லியிருப்பேன். ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு இப்படி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இது 5 சேர்ந்தது தான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு பாட்டு. மனிதனுக்குள்ளேயும் பிரபஞ்சம் இருக்கானா இருக்குது, அதாவது அந்த பஞ்சபூதங்கள் கலவை இருக்கானா இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் இருக்குது, ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ நல்லா திங்க் பண்ணி பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் இல்லாதது எதுவுமே கிடையாது. அதனால் பஞ்சபூதங்களின் கலவைகள் தான் நம்ம எல்லாருமே. மனித இனத்துலேருந்து உள்ள பொருள்லேருந்து மொதல் பஞ்சபூதங்கள், இந்த பிரபஞ்சத்தை பஞ்சபூதங்கள் தான் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கு. இதில் வந்து 3 விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2 விஷயங்கள் யாருக்குமே தெரியாததாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆகாயம் எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு கேட்டிங்கன்னா தெரியாதுன்னுவாங்க. கரெக்டா? அடுத்தது காற்று, நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருக்குது. ஆகாயமும் நம்ம பார்ப்போம் ஆனால் அது எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு தெரியாது. ஆக 2 விஷயங்கள் மக்கள் இன்னும் மனிதனால் முழுமையாக கண்டுபிடிக்க முடியாது. பாக்கி 3ஐயும் ஓரளவு கண்டுபிடிச்சிடும். நிலம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூமி மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா நிலவு இருக்குது, அப்புறம் சூரியன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குன்றோம். ஆனால் இப்போ விஞ்ஞானிகள் வருஷத்தில் இந்த செயற்கைக்கோள்களை அனுப்பி நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் இருக்குன்னு. இதை வந்து ஏற்கனவே திருவள்ளுவரே நமக்கு 2வது அதிகாரத்தில் சொல்லிட்டாரு. வான் சிறப்புன்னு சொல்லியிருப்பார். அதாவது மலை சிறப்புன்னு சொல்லல, வான் சிறப்பு. வான் சிறப்புன்னா அந்த கேலக்சியை பற்றின சிறப்பு தான். நல்ல சிந்தித்த விஞ்ஞானிகள் அதை படித்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு அப்படியே அவ்வளோ அர்த்தம் இருக்கும். ஏன்னா ஒரு தமிழ் சொல்லுக்கு, ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் எழுதின ஒவ்வொரு சொல்லுக்கும் 1000 அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ சாதாரண ஒரு குழந்தை படிக்குதுன்னா அது மழையை பற்றி மட்டும்தான் பேசும். வான் சிறப்புனா மழை பெஞ்சுது, நம்ம ஏன்னா மேலே இருந்தால் மழை பொழியுது, அதனால் வான் சிறப்பு. எல்லாம் ஒன்று தான், பிரபஞ்சத்துக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம். ஆனால் ஒரு விஞ்ஞானிக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பான் அது வான் சிறப்புன்னு சொல்லியிருப்பார், மலை சிறப்புன்னு சொல்லியிருக்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியும் அதை கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் திருக்குறள் வந்து மனிதனோட ஐக்கியமான ஒன்று, மனித மூளைக்குள்ளே இருக்கணும். ஏன்னா மனித மூளை வந்து நாம் இப்போ பயன்படுத்தணும் பார்த்திங்களா, இந்த செல்லு, இதை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இதை விஞ்ஞானிகள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதேமாதிரி அவர் வந்து சாதாரணமாக எழுதிட்டு போயிட்டார் திருக்குறளை. அவர் கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் படிங்க, இல்லை அதை படித்தா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றவங்க படிக்கிறா இருந்தாலும் படிங்க. ஆனால் திருக்குறளில் பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு மனுஷனுக்கு, இப்போ உங்களுக்கு 100% பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வாழ்நாளைக்கு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் தேவைன்னா அதில் 50% பாசிட்டிவ் எனர்ஜி அதில் இருக்குது. அது என்ன பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு கேட்குறீங்களா? அது பிறகு நான் சொல்கிறேன். பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன, நெகட்டிவ் எனர்ஜினா என்ன. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சத்தில், இருள் சூழ்ந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த 2 நெகட்டிவ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கணக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஏன் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்கன்னா, நான் அன்றைக்கி சொன்னது தான். இந்த பூமியில் மொத்த பூமியையும் காப்பாளனாக இருக்கிறது மனித இனம் தான். ஆக மனித இனத்தை மனிதனே அழிக்காதீங்க. நாம் தான் உயிர்கள்லேருந்து எல்லாத்தையும் காக்கணும். ஏன்னா இந்த பூமி படைச்சி இருக்கிறது மனுஷனுக்காகத்தான். அந்த மனுஷனை படைச்சிருக்கிறது எல்லாத்தையும் காவந்து பண்ண தான். ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாகுறோம், ஒருத்தனை புரிஞ்சிக்காமல் சில தவறான செயல்களை செய்கிறோம். இது எல்லாமே வந்து வேண்டாம். நல்லா கொஞ்சம் சிந்தித்து நல்லா மனிதர்களை உருவாக்குறதுக்கு என்னென்ன செயல் திட்டம் வேணும். இப்போ திடீர்னு எடுத்தோடனே என்னை போய் நீ ஹரிச்சந்திரன் ஆகுன்னா ஆக முடியாது, ராமர் மாதிரி இருந்தாலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலை, நமக்கு கொடுத்த அறிவு, அறவுற அறிவு
இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஆனால் இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னா, அடுத்த தலைமுறையை நல்ல விதமாக கொண்டு போகலாம். அதுக்கு முதல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறளை இன்னும் நம்ம முழுமையாக யாரும் படிக்கலை, கற்றுக்கல, தெரிஞ்சிக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ செல்ஃபோன் வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணிட்டோன்றோம். அதை யாராவது ஒரு சிலர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இங்கே 140 கோடி மக்கள் இருக்கிறன்றாங்க. இந்த 140 மக்கள் இருக்கிற இந்த இதில் இப்போ எத்தனை பேர் புதுசாக செல்ஃபோனை உருவாக்க முடியும்? 140 கோடி மக்களில் ஒரு 50 கோடி மக்கள் நல்ல டேலண்ட்டு படித்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. பாக்கி பேர் படிக்காதவங்க முட்டாளாக இருக்கிறாங்கன்னே வச்சுங்க. இந்த 50 கோடி பேரும் புதுசாக எதையாவது உருவாக்குறீங்களா? இல்லை புதுசாக எதையாவது செய்கிறீங்களா? இல்லை. ஏன்? உங்கள்கிட்ட அந்த அறிவு இல்லையா? இருக்குது, எல்லாமே இருக்குது. திருவள்ளுவருக்கு இருந்த அதே மூளை தான் இன்றைக்கி சாதாரண மனுஷனான நம்மள்ட்டையும் இருக்குது. இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்சவன்ட்ட உள்ள மூளை தான் இப்போ நம்மள்ட்டையும் இருக்குது. ஆனால் அதை நம்ம பயன்படுத்துறதில்ல, தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல நாம் சரியான அறிவையும் சரியான செயல் திட்டத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் கற்றுக்கணும். முதல்ல குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். கெட்ட விஷயங்கள் ஏன்னா இந்த இருள் நிறைந்த பிரபஞ்சத்தில் நெகட்டிவ் தான் நிறையா இருக்குது. பாசிட்டிவாக நாம் தான் கொடுக்கணும். அதான் பாசிட்டிவ் வந்தால் தான் அங்கே நமக்கு அந்த எனர்ஜி உற்பத்தி ஆகும். இல்லைன்னா நெகட்டிவ் இப்போ சாதாரணமாக இருக்கிற மாதிரி அப்படியே கிடக்க வேண்டியதான். அதனால் தயவு செய்து கதையை ஆரம்பிப்புன்னு பார்த்தா இப்போ பேசினதே இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதனால் கதையை நாளைக்கு சொல்கிறேன். இப்போ நான் பிரிவினை பற்றி சொல்லிட்டேன். நாளைக்கு இந்த பிரிவினைக்கு அடுத்தது 2வது ஸ்டேஜ் போராட்டம், அதுக்கு அடுத்தது வன்முறை, அதுக்கு அடுத்தது போர், அதுக்கு அடுத்தது தீவிரவாதம். இதை பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.